இந்த வண்டியில் எப்படி ஈசிஎம் போயிருக்குதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த வண்டியில் ஈசிஎம் போயிடுச்சு, ஆனால் எப்படி போயிருக்குன்னு சொல்கிறேன். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பீஸ் வந்து போட்டோன்னே எகிரிட்டே இருக்குது. என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது நம்ம எடுத்தோன்னே ஈசிஎம் பார்க்க சொல்ல முடியாதுல்ல. சரி லாக் செக் பண்ணால் லாக் ஷூட்டும் போயிருந்தது. சரி மேக்னெட்டில் எதுனா ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சா இல்லை உள்ளே எதுனா எரிஞ்சிச்சான்னு சொல்லி மேக்னெட் கேட்டினா மேக்னெட்டும் கரெக்டாக இருந்தது. சரி எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக செக் பண்ணி ஒன்று ஒன்றா வரும்போது இந்த ரிலேவும் செக் பண்ணி பார்த்தோம். ரிலேவும் கரெக்டாக இருக்குது. அப்போ என்னடா கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் ஆல்ரெடி பேட்ரி போயிருக்குது. போகணுன்னா இவர் கண்டினியூஸாக வண்டி வந்து கிக்கர் அடித்து ஓட்டி இருக்கிறாரு. ஓட்ட சொல்ல திடீர்னு கரண்ட் வரல. அப்போது வந்து வெளியே கொடுக்கும்போது பேட்ரி போயிடுச்சு, பேட்ரி மாற்றணும்னு அவங்களும் பேட்ரி மாற்றிருக்கிறாங்க. அதை மாற்றதுக்கு முன்னாடியே நிறைய விஷயம் செக் பண்ணல. எடுத்தோன்னே பேட்ரி மாற்றினோன்னே இவரும் வந்து செல்ஃப் எடுக்குதுன்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டி இருக்கிறாரு. நான் அதே சொன்னேன் பார்த்தீங்களா, லாக் செட் போயிருக்குதுன்னு. இந்த லாக் செட்டுக்குள்ளே வந்து இப்போ எப்படின்னா, இது ஆன் பண்ணோன்னே ஆன் ஆகாது. இதை வந்து ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி ஸ்டேக் பண்ணால் தான் இங்கே லைன் வருமா. இந்த மாதிரி ஸ்டேக் பண்ண என்ன ஆயிருக்குன்னா, உள்ளே ஹெவி லைன் வரும்போது இந்த ஈசிஎம் எகிரிட்டுக்குது. இதுதான் பிரச்சனை. இது எதனால் வர கம்ப்ளைண்ட்டுனா, ஒரு பேட்ரி வந்து லோ ஆகிடுச்சா உடனே கைட்டி சார்ஜரை போடுங்க. பிஎஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பேட்ரி இருந்தால் தான் வண்டி ஓடும். இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் பேட்ரி போயிடுச்சுன்னா அவசரப்பட்டு தான் ஆகணும். அதேமாதிரி வந்து இந்த பிஎஸ்எஸ்ஸில் லாக் செட்லாம் பிரச்சனை இருந்தால் உடனே மெக்கானிக்கிட்ட கொடுத்து இந்த லாக் செட்டை சரி ரெடி பண்ணிக்கோங்க. பிஎஸ்எஸ்ஸில் இருக்கிற பிரச்சனை அதுதான் பெரிய பிரச்சனை. இப்போ இந்த லாக் செட் போனதுனால இவர் 2-3 தடவை இந்தமாதிரி ஷேக் பண்ணதுனால லைன் வந்து ஷார்ட்டேஜ் ஆகிட்டுக்குது. இது எப்படி லைன் வந்திருக்குதுன்னா, நாளையும் சொன்ன பார்த்தீங்களா, பேட்ரி போன பேட்டரியை போட்டு ஓட்டிக்கிறாங்க. இது என்னோடய பேட்ரி. இது ஆல்ரெடி வந்து இப்போ பேட்ரி மாற்றிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக அந்த பேட்ரி இல்லாமல் வண்டி ஓட்டி லைன் கரெக்டான லைன் வரும்போது இங்கே லாக் செட்டு திருப்பும் போது இந்த ஈசிஎம் எகிரிக்குது. நீங்கள் கேட்கலாம், அப்போ ஈசிஎம் போனால் தான் பீஸ் எகிருமான்னு கேட்கலாம். இப்போது இதில் வந்து ஈசிஎம் போனதுனா தான் பீஸ் எகிருது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த மேக்னெட்டும் ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி பீஸ் தொடர்ந்து எகிரும். அதனால் இது எல்லாமே டேங்க்லேருந்து ரிமூவ் பண்ணி எல்லாமே கம்ப்ளீட் செக் பண்ணி தான் கஸ்டமர்கிட்ட ஈசிஎம் போயிடுச்சின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஈசிஎம் போயிடுச்சுன்னு எடுத்தவொன்னே ஈசிஎம் போயிடுச்சுன்னா கஸ்டமரால் முடியாதுல்ல. இப்போ ஈசிஎம் கேட்டிங்கன்னா 5500 கிட்ட வருது.